இந்த ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிக்கிற போது, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. அதனுடைய தொடக்கம் இப்படியாய் ஆரம்பிக்கிறது. உன் செய்கைக்கு தக்கதாக பலனை நான் உனக்கு அளிப்பேன். இது போவாசு ரூத்தினிடத்திலே பேசுகிற ஒரு காரியம். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 2 மாதங்களை கடந்து 3வது மாதத்திற்குள்ளே அடியெடுத்து வைத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய உன்னையும் என்னையும் பார்த்து போவாஸ் ஆகிய தெய்வம், ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம், போவாஸ் ஆகிய தெய்வம் நம்முடைய காதுகள் கேட்க இந்த 3வது மாசத்துல சொல்லுகிற காரியம், நல்ல கவனிங்க, சொல்லுகிற காரியம், உன் செய்கைக்கு தக்க பலனை நான் உனக்கு செய்வேன். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், நீ ஜெபிக்கிற தேவ பிள்ளையா இருந்தனாக்கா கட்டாயம் அவரிடத்திலிருந்து பதிலை நீ எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். ஜெபிக்காத பிள்ளைங்க, ஆண்டோடைய சமூகத்தில் கிட்டி சேராதவங்க, ஆண்டோடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவங்க, ஆண்டவர் தனக்கு விதிக்கப்பட்டிருக்கிற கட்டளைகளை சாராதிருக்கிறவர்கள் ஒரு காலம் அதற்கு பாத்திரவான்களாக இருக்காது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகள்தான் அப்பங்களுக்கு உரிமையானவர்கள். ஆண்டவர் நம்மளோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த இடத்துல நிறைய சம்பவங்கள் இந்த இடத்துல வருகிறதை பார்க்கிறோம். இந்த ரூத் என்பவள் மோவாபிய பெண்மணி. இந்த நகோமியினுடைய மகனை திருமணம் செய்து ஒரு குறித்த காலத்திற்குள்ளாய் அந்த கணவன் இறந்து போய் இவள் விதவையாக்கப்படுகிறாள். மற்றொரு மகனுடைய மனைவி மரித்த உடனே அவளுடைய தேசத்திற்கு போயிட்டான். ஸ்தோத்திரம். நான் ஏற்கனவே அதை குறித்து நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். ஆனால் அந்த ரூத் என்ன பண்ணுறா, தன் மாமியாரோடு கூட தன் மாமியாருடைய ஊராகிய பெத்லகேமுக்கு வருகிறாள். இப்போ இந்த இடத்துல போவாஸ் சொல்கிறார் பார்த்தீங்களா, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு, அவளை குறித்து சில காரியங்களை எல்லாம் சொல்கிறாரு. அவளிடத்தில் இருந்த சமர்ப்பணம், அவளிடத்தில் இருந்த விட்டு கொடுக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் சரியாய் அந்த ரூத்தை குறித்து சரியாய் அறிந்திருந்த போவாஸ் சொல்றாரு, உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன், நீ இன்ன காரியங்கள் எல்லாம் செய்வதற்கு நீ உன்னை விட்டு கொடுத்திருக்கிறாய். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் உங்களை பார்த்து நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? விட்டு கொடுத்து போகுதல் கண்டிப்பாக இருக்கணும். விட்டு கொடுத்து போகுதல் கண்டிப்பாக இருக்கணும். விட்டு கொடுத்து போகிற காரியம் இருந்தால் மட்டும்தான் அடுத்த நிலைக்கு நம்மளால் போக முடியும். ஆண்டவர் சொல்கிறாரு, கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக, ஆண்டவருடைய சமூகத்திற்கு அடிபணிகிறவர்களாக, ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய சொற்படி கேட்டு நடக்கிறவர்களாக, ஒருவருக்கு ஒருவர் தாழ்மையுள்ளவர்களாக ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தால் மட்டும்தான் அந்த ஆசீர்வாதத்திற்கு நம்ம தகுதியானவர்களாய் மாற முடியும். அது நான் சொல்கிறேன் பாருங்க, ஈசாக்கை ஏமாற்றி யாக்கோபு ஆசீர்வாதத்தை தட்டி பறித்ததை போல ஆண்டவரை ஏமாற்றி ஒரு காலமாக அவர்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை வாங்க முடியும் என்று சொல்லி ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரையிலும் எந்த புஸ்தகத்திலும் எழுதப்படலை. வேதம் சொல்லுகிறது, மனிதன்தான் முகத்தை பார்க்கிறவன், தேவன் இருதயத்தின் ஆழங்களை அறிகிற தேவன், அவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவையில்லாத தந்திரமான காரியங்கள் எல்லாம் யோசித்து அதெல்லாம் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதை காட்டிலும் ஆண்டவருக்கு பயந்து, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு பயந்து அவருக்கு தன்னை அர்ப்பணித்து கொடுத்தால் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக வருமா? இந்த ரூத்தினிடத்தில் இருந்த ஒரு பிரதான குணம் அதுதான். தனக்கு ஏதாவது கிடைக்கும், தான் இன்றைக்கு எப்படியாவது வாழ்ந்து விட்டால் போதும், நாளைக்கு எப்படி வாழப்போகிறோம்,
என்னுடைய நிலைமை எப்படி முடியும் என்று சொல்லி பல கேள்விகள். அவள் வேண்டியதை பொறுக்கிக் கொள்ளுகிறாள், ஆனால் அவளுடைய சிந்தனை அலைமோதி கொண்டிருக்கிறது. நாளைக்கு இந்த இடத்துல வந்தால் என்ன சொல்லுவாங்க? இந்த மார்ச் மாதத்தில் வந்திருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய எண்ணங்கள் கூட அப்படி இருக்கலாம். போன மாதம் எப்படி ஓட்டிட்டேன், இந்த மாதம் நான் எப்படி ஓட்ட முடியும்? போன மாதத்தில் வந்த பிரச்சனைகளை ஏதோ தடுமாறி நான் தீர்த்துட்டேன், ஆனால் இந்த 3வது மாதத்தில் எப்படி பிரச்சனைகளை நான் தீர்க்க போகிறேன்? எப்படி என் கடன்களுக்கு நான் பதில் சொல்ல போகிறேன்? எப்படி இந்த காரியத்தை எல்லாம் நான் செய்ய போகிறேன்? எப்படி இதற்கு என்னுடைய அணுகுமுறைகள் எப்படி இருக்க போகிறது என்று சொல்லி உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு உன்னுடைய எண்ணங்கள் தெரியாது, சுற்றி இருக்கிறவர்களுக்கு உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் தெரியாது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், உன்னை உற்று கவனித்து கொண்டிருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நீ எப்படிப்பட்ட சிந்தனைகளோடு கூட அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாய் என்பதை அறிந்திருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஏற்ற பலனை கொடுக்கிறதற்கு உன் தேவன் அவருடைய மடியை உனக்கு சாய்க்கிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கவங்களுடைய கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க கர்த்தரை நம்பினபடியினால் எதை குறிச்சும் பயப்படாதீங்க, எல்லாவற்றையும் அவர் பார்த்துப்பாரு. நம்புறவங்க மட்டும் கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு, அவர் பார்த்துப்பாரு. நல்லா கவனிக்கணும். எதை இந்த ரூத்து விட்டுட்டு வந்தா அப்படின்ட்டு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, வாசிச்சு பாருங்க. ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்து வந்த வேலைகள் எல்லாம் நான் பார்க்கிறேன். நீ உன் தகப்பனையும் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு, உன்னுடைய ஜென்ம தேசத்தையும் விட்டுட்டு, முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும், நீ அறியாதிருக்கிற ஜனங்களிடத்திலே வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த ரூத்தை போல ஒரு சமர்ப்பிக்கிற தேவனுடைய பிள்ளைகளா நீங்க இருந்தீங்கன்னாக்க உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறுங்க. அவ சொல்ற பாருங்க, எல்லாவற்றையும் விட்டு விட்டு உம்முடைய தேசம்தான் என்னுடைய தேசம், உங்க கடவுள் தான் என்னுடைய கடவுள். அந்த வார்த்தை அவளை கைவிடல, அவளை உயர்த்தினது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இந்த 3வது மாசத்துல நான் சொல்றேன், நீ எந்த தெய்வத்தை நம்பினியோ, எந்த தெய்வம் உன்னை கைவிட மாட்டார்ன்னு நினைக்கிறியோ, எந்த தெய்வத்தினுடைய பார்வையில் இருக்கிறியோ, எந்த தெய்வத்திற்காக நீங்கள் வைராக்கியமாக காத்திருக்கிறியோ, எந்த தெய்வத்தினுடைய சமூகத்தில் 21 நாள் நீ உன் குடும்பமாக ஜெபம் பண்ணியோ, அந்த தெய்வத்திற்கு உன்னை கைவிட தெரியாது. அந்த தெய்வம் உன்னை ஆசீர்வதித்து உன்னை திரட்சியாய் பெருக பண்ண போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்த அந்த நேரத்திற்கு மனுஷங்கிட்ட பதிலை எதிர்பார்க்காத. ஆண்டு சொன்னார், நீ இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டவைகளை எல்லாம் அவர் உனக்கு அருள் செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்போ இந்த ரூத்தை பார்த்து இந்த போவாஸ் சொல்கிறாரு, நீ செய்த சமர்ப்பணங்கள் எல்லாம் தெரியும். நான் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், 2 மாதத்தை கடந்து 3வது மாதத்திற்குள்ளே வந்திருக்கிற நீங்கள், கர்த்தர் உங்கள் கூட பேசின உடனே எவ்வளோ பிஸியான சூழ்நிலையில், எவ்வளோ வேலைப்பாடுகள், எவ்வளவு பலுக்கள் என்ன இருந்தாலும் சரி, அந்த சரியான நேரத்தில் நீங்கள் செய்த அந்த ஜெபத்தை எல்லாம் நான் அறிவேன். என் தேவனாகிய கர்த்தர் அறிவார். ஆண்டவர் சொல்றார், அதற்கேற்ற பலனை நான் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 2வது காரியம், 2வது இடத்துல அவர் சொல்றாரு, இந்த போவாஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமானவராம். இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமானவர். இந்த போவாஸ் என்றால் பலம் என்று சொல்லி அர்த்தமா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் சொல்லுகிறது, அவர் வல்லமையுள்ள பலமுள்ள தெய்வமா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப அழகாக அந்த அடையாளங்கள் எல்லாம் ரொம்ப அழகாய் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சந்ததியிலிருந்து தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அவர் தாவீதுனுடைய வேராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்போது கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் சரியாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமான அந்த மனுஷனுடைய காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 37வது வசனம் சொல்லுது, பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் யாவையும் என்னிடத்தில் வரும் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட வருவதற்குத்தான் நீ தாமதம். என்னை நம்பி, என் வார்த்தையை நம்பி, என் சமூகத்தை தேடி நீ வந்துட்டனாக்கா அதுக்கு பிறகு உன்னை தெரியாது சொல்லி நான் உன்னை புறக்கணிக்கவே மாட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு கூட சரி, ஆண்டவரை நம்பி கர்த்தர் தான் எனக்கு கடைசி முடிவாக இருக்கிறாரு, அவர் தான் எனக்கு ஒரு பதில் கொடுக்கணும், அவர் தான் என்னை ஆசீர்வதிக்கணும், அவர் தான் என் பிரச்சனைக்கு ஒரு முடிவை உண்டாக்கணும், அவர் தான் என் வாழ்க்கையில் ஒரு மாறுதலை கொடுக்கணும்னு சொல்லி எத்தனை பேர் நம்பி வந்திருக்கிறீங்களோ, ஆண்டவர் சொல்றாரு, உங்களை ஒரு காலம் அவர் புறக்கணிக்காதவர், உங்களை விட்டு ஒரு காலம் அவர் விலகாதவர், உங்க கூடவே இருந்து உங்களை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறாராம். அதே மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் 24வது வசனம் சொல்லுது, வாசிங்க. மத்தேயு 15:24. அதற்கு அவர் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி. இந்த காணாமற் போன ஆடுகள் யார் கேட்டீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களோ, விசுவாசிகளோ, அல்லது அவருக்காக வாழ்கிறவர்களோ அல்ல. இயேசுவை அறியாதவர்கள், ரட்சிப்பை இழந்தவர்கள், ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் ஒரு சரியான உறவில்லாமல் இருக்கிற ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட ஜனங்களை மீண்டும் என் அண்டையிலே கூட்டி சேர்ப்பதற்கும், அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு அடைக்கலமாய் இருப்பதற்கும், அப்படிப்பட்ட ஜனங்களை ரட்சிப்பதற்காகவும் தான் நான் அனுப்பப்பட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இதே காரியத்தை தான் ரூத்துவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிக்கிற போது போவாஸ் ரூத்தினிடத்தில் சொல்றாரு. வாசிங்க பார்க்கலாம். இதுவும் அல்லாமல் மரித்தவனுடைய சகோதரருக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பேர் அற்று போகாமல் மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவனுடைய பேரை நிலைநிறுத்த நான் மப்லோனின் மனைவியாக இருந்த அது இதுல அழகா சொல்லிக்க, மோவாபியனாக்கா அதாவது புறஜாதி பெண். அந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆபிரகாம் சொல்றாருல, நீ எங்கேயும் போகக்கூடாது, என் இனத்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டாக சொல்லி அனுப்புறாரு. அந்த இனத்தை மாறி பெண் கொள்ள மாட்டார்கள். ஆனால் இந்த இடத்துல போவாஸ் சொல்றான், புறஜாதி பெண் ஆகிய மோவாபிய பெண் ஆகிய உன்னை ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன். ஒரே ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த இடத்துல இருக்கிற உனக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்து மணவாளனாக இருக்கிறார். முன்பு நாம் தேவனை அறியாத புறஜாதிகளாக நான் இருந்தோம். கர்த்தர் சொல்றார், இந்த புறஜாதிகளாகிய உங்களையும் என்னையும் சேர்த்து அணைத்து கொள்ளுகிற மணவாட்டிகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய என் மணவாளன் தான் போவாசு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நான் நினைச்சிட்டு வந்த என்ன இயேசு நேசிப்பாரா? எனக்கு இயேசு பதில் கொடுப்பாரா? எனக்கு இயேசு பரிந்து பேசுவாரா? எனக்கு ஒரு தீர்வு கொடுப்பாரா? எனக்கு ஒரு அற்புதம் செய்வாரான்னு சொல்லி நான் நினைச்சிட்டு வரேன். ஆனா இந்த இடத்துல சொல்றாரு, எனக்கு ஏதாகில ஒண்ணு கிடைச்சா போதுன்னு நினைச்சிட்டு வர பெண்ணை பார்த்து சொல்றாரு, உன்னை நான் மனைவியாக்கி கொள்ளுகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. அந்த மணவாளனுக்கு உரிமை உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றிக்கொள்ள விரும்புகிறாரா? ஒரு ஆமென். அல்லேலூயா. அதனால சொன்னேன், இந்த போவாஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமானவரா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த 3வது மாதத்திலே வந்திருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து நான் சொல்றேன், ஒன்றை குறித்தும் பயப்படாத. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். என்ன நடந்தாலும் அப்பாருடைய சமூகத்தில் போய் முட்டி போடு. அவருடைய சமூகத்தில் அழுது ஜெபிக்க கற்றுக்கொள். எந்த விஷயத்திற்கும் மனுஷனிடத்தில் தீர்வை எதிர்பார்க்காத. எந்த இடத்திலும் மனுஷனை நாடி போகாத. அப்பாவினிடத்தில் அழுது ஜெபிக்க கற்றுக்கொள்.
அப்பாவோடு கூட இருக்கிற உறவை அதிகமாக பிடித்துக்கொள். அவர்தான் உனக்கு சரியான தீர்வை கொடுக்கக்கூடிய வல்லமையுள்ள தெய்வம். அவரை விட்டுறாத. அவரை விட ஒரு மேன்மையானவர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாதுங்க. மேன்மையான இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது அவளுடைய போகிற போது அவருடைய நினைவுகள் வேற மாதிரி இருந்தது. வருகிற போது சந்தோஷத்தோடு கூட துள்ளி குதித்து தன் மாமியார் இடத்துல போய் சொல்றா, நான் இப்படிப்பட்ட ஒரு நபரை சந்தித்தேன். நீங்களும் போக போறீங்க, நீங்களும் உங்கள் வீட்டில் போக போறீங்க. இன்றைக்கு சபைக்கு போகிற போது போவாஸ் ஆகிய தெய்வத்தை நான் சந்தித்தேன். நான் நினைச்சேன் என் வாழ்க்கை எப்படி போகுன்ட்டு நினைச்சேன். நான் நினைச்சேன் இதெல்லாம் எனக்கு எப்படி நடக்கும்ட்டு நினைச்சேன். நான் நினைச்சேன் இதெல்லாம் நான் எப்படி செய்யறது சொல்லி நினைச்சேன். நான் சந்தித்த போவாஸ் ஆகிய தெய்வம் சொல்லுகிறார், எனக்குண்டானவைகள் எல்லாம் உனக்குண்டானவைகள். நான் உன்னை ஆசீர்வதித்து நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நான் உன்னை ஒரு புறஜாதியாகிய பெண்ணாக, ஒரு புறஜாதி மனுஷனாக நான் பார்ப்பதில்லை. நான் உனக்காக என்னிடத்தில் உன்னை சேர்த்து கொள்ள போகிறேன். கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு நல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு மாலையும் இந்த கூட்டம் ரொம்ப ஆச்சரியமாக, ரொம்ப அற்புதமாக நடக்கும். அந்த கூட்டம் வித்தியாசமாக நடக்கும். நான் திருப்பியும் சொல்கிறேன், குடும்பமாக வாங்க. உங்கள் எல்லா குடும்பத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, 7வது நாள் அவர்கள் சுற்றி வருகிற போது அலங்கம் இடிந்து விழுந்ததா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த 21வது நாள் கடைசியில சிங்கங்களுடைய வாய்களை எல்லாம் கர்த்தர் கட்ட போகிறாரா. நீ நானும் ஆண்டு வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரிக்காமல் திகைச்சிட்டு இருக்கிறல்ல, அதெல்லாம் கர்த்தர் உடைச்சி தரை மட்டும் ஆக்கி உன்னை கர்த்தர் சமாதானத்தோடு கூட நடந்து போக பண்ண போகிறார். உனக்கு வைத்திருக்கிற பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்குள்ளே கர்த்தர் உன்னை கொண்டு போக போகிறார். ஆண்டவர் சொல்றாரு, எதையெல்லாம் உனக்கு எட்டாத பொருளா இருந்ததோ, எதையெல்லாம் உனக்கு வியப்பா இருந்ததோ, எதையெல்லாம் உனக்கு நன்மை நடக்காத சூழலா இருந்ததோ, அதையெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்காக நடத்த போகிறார். ஆண்டவர் அதோட ஒரு ஸ்பெஷல் சொன்னாரு, நிறைய பேருடைய கண்களை கர்த்தர் தெளிவுபடுத்த போகிறாரா. நிறைய பேருக்குள்ள இருக்கிற ஒரு பயம், நான் செய்யறது சரியா தப்பா, நான் போற வழி சரியா தப்பா. நிறைய பேருடைய வாழ்க்கையில் இது நான் செய்கிறதுனால எனக்கு அது தீமையாக இருக்குமா நன்மையாக இருக்குமா, 2 விதமான நினைவுகளோடு கூட குந்தி நடத்திட்டு இருக்காங்க. ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை, இனி அவர்கள் உணர்வு பூர்வமாக அவர்களுடைய காரியங்களை சரியாய் பகுத்தறிந்து நடக்கத்தக்கதான ஒரு ஆவியை நான் ஊற்றுவேன். கையை தட்டி அப்பாவுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ரக்கா மச்சி நப்த லச்சு நதனத நிபியா ரீபா மமமா கத்திலது நத நிமி அங்கர வலிப்பியா. நம்ம எல்லாரும் அப்படி கண்களை மூடுங்க பார்க்கலாம்.